ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீ ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 1 பாட் ரெசிபியும் கூட. லன்ச் டைமுக்கும் பேக் பண்ணலாம் ஈஸியாக. காலை நேர அவசரத்தில் இது ஒரு கிரேவி இருந்ததுன்னா நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையோட கூட இதை மேட்ச் பண்ணி பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம். வெஜிடேரியனுக்கும் சூட் ஆகும், நான் வெஜிடேரியனுக்கும் சூட் ஆகிற ஒரு ரைஸ் வெரைட்டி தான் இது. வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம குக்கிங் ஆயில், நம்ம மல்லாட்டை எண்ணெயோ ரிஃபைன் ஆயிலோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே இதில் 1 கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மற்ற பொருட்கள் நம்ம சேர்க்கலாம். இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கட்டாயம் சேர்த்துக்கோங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம கடைசியாக கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு தாளித்து அதில் சேர்க்கணும். அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வதக்கி விடுங்க. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், 4 பச்சை மிளகா காரத்துக்கு இதுதான். இதை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் நல்லா நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. இதுக்கு தேவையான உப்பையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி நல்லா சுருள வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் நான் அரிசிக்கு தகுந்த அளவில் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் கணக்கு எடுத்திருக்கேன். இப்போ 3 கப்பு நான் தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க விட போகிறேன். இப்போ காரம் உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன் 20 நிமிஷம் போல். தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஜீரக சம்பாலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் பாஸ்மதியில் செய்கிறேன், நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் இருந்தாலும் அதுலேயும் செய்யுங்க. இப்போ இதை கிளக்கி விட்டுட்டு இதுக்கு 2 விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. இது பசங்களுக்கு கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க, காரம் இல்லாததுனால. இந்த கீ ரைஸ் நம்ம எல்லா கிரேவியோடையுமே சூட் ஆகும். இந்த கிரேவிஸ் எல்லாமே வெஜ் கிரேவினாலும் சன்னா மசாலா, என்வி கிரேவினா பட்டர் சிக்கன் மசாலா, ஒரு சுக்கா வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கூட மட்டன் சுக்கா, இந்த மாதிரி இந்த ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனல் பேஜில் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியோட லிங்க்கெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோட சீக்கிரமே இந்த பேஜில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.